ஒரு புத்தகத்துல வரிசையா நம்பர் இருக்கும். 1, 2, 3ன்னு போய்க்கிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு இந்திய தண்டனை சட்டத்துல, அதாவது ஐபிசில சில நம்பர்ஸ் மட்டும் காணாம போயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா. ஐபிசி செக்ஷன் 13 மற்றும் 14 போன வீடியோல பார்த்தோம். அடுத்து வர வேண்டியது செக்ஷன் 15 மற்றும் 16. ஆனா இன்னைக்கு நீங்க ஐபிசி புக்க தொறந்து பார்த்தா அந்த 2 செக்ஷனும் இருக்காது. யார் அத அழிச்சது? ஏன் அந்த சட்டங்கள் கொலை செய்யப்பட்டது? அதுக்கு அடுத்து வர போற செக்ஷன் 17 கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லுது. அது சாதாரண வார்த்தை அல்ல, அதிகாரம். இந்த மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்க போறோம். வெல்கம் டு சட்டமேன் வினோத். நண்பர்களே, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மள ஆட்சி செஞ்சது யாரு? பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்போ எழுதப்பட்ட சட்டம் தான் ஐபிசி. ஐபிசி செக்ஷன் 15 மற்றும் ஐபிசி செக்ஷன் 16 இது ரெண்டும் பிரிட்டிஷ் இந்தியா மற்றும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை குறிக்கிற சட்டங்களா இருந்துச்சு. அதாவது வெள்ளக்காரங்க நம்மள அடிமைப்படுத்தி வச்சிருந்தப்போ அவங்க அதிகாரத்தில நாட்ட வச்சிருந்த பிரிவுகள் இதெல்லாம். 1937 மற்றும் சுதந்திரத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் வந்ததும், இனிமே நாங்க அடிமை கிடையாது, இது பிரிட்டிஷ் இந்தியா கிடையாது, இது சுதந்திர இந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பழைய அடிமைத்தனத்தை குறிக்கிற செக்ஷன் 15 மற்றும் செக்ஷன் 16 சட்டத்திலிருந்தே ரிப்பேல் பண்ணிட்டாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த 2 செக்ஷன்களும் நம்ம சுதந்திரத்துக்காக பலி கொடுக்கப்பட்ட பிரிவுகள். சரி, பழச அழிச்சாச்சு. இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். ஐபிசி செக்ஷன் 17. இன்னைக்கு நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்ற வார்த்தை கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்னவோ பாத்துக்குச்சு, இது கவர்மெண்ட் சொத்து இப்படி சொல்றோம்ல. ஆனா சட்டப்படி கவர்மெண்ட்னே யாரு? முதலமைச்சரா, பிரதமரா, இல்ல கலெக்டரா? ஐபிசி செக்ஷன் 17 தெளிவா ஒரு வரைபடம் போடுது. கவர்மெண்ட் டினோட்ஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் தி கவர்மெண்ட் ஆஃப் அ ஸ்டேட். அதாவது மத்திய அரசு சரி, மாநில அரசும் சரி, சட்டத்தின் பார்வையில் இரண்டுமே அரசாங்கம்தான். ஒரு தனி மனிதன் மேல தப்பு நடந்தா அது அந்த மனிதனுக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல, அது இந்த அரசாங்கத்துக்கே விடப்பட்ட சவால். அதனாலதான் கிரிமினல் கேஸ்ல ஸ்டேட் வர்சஸ் அக்யூஸ்ட்னு அரசாங்கமே வாதாடும். அந்த அதிகாரத்தோட அஸ்தவாரம் தான் இந்த செக்ஷன் 17. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும். அரசாங்கம்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து இந்த அரசாங்கம் ஆடுகின்ற இந்தியான்னா என்ன? என்ன வினோத், லூசு மாதிரி கேக்குறீங்க? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சட்டம் அப்படி நினைக்கல. ஒருவேளை வானத்துல ஒரு விமானம் பறக்குது, அங்க ஒரு கொலை நடந்தா அது இந்தியாவா? கடல்ல நடுக்கடல்ல கப்பல்ல ஒரு கொலை நடந்தா அது இந்தியாவா? எது வரைக்கும் இந்தியா? நம்ம எல்லை நிலத்தோட முடியுதா இல்ல கடலையும் தாண்டி நீளுதா? இது தெரிஞ்சுக்கலன்னா நாளைக்கே நீங்க வெளிநாட்டு போகும்போது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்குவீங்க. இந்தியாங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பிரம்மாண்டமான அர்த்தத்தை ஐபிசி செக்ஷன் 18ல அலச போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.